Q&A session. ஓகே, வெல்கம் அசோக். வெல்கம். சூப்பர். ஐயா, வெல்கம்னு சொன்னா தேங்க்யூன்னு சொல்லணும். ரைட், போய்க்கலாம். நீங்க என்னை வரவேற்க நான் உங்களை வரவேற்கிறேன். ஹாய் அசோக், வெல்கம் டு த ஷோ. நானும் உங்களை வெல்கம் பண்றேன். வெல்கம் டு த ஷோ. ஓகே, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம வியூவர்ஸை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் 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 டு த ஷோ. ஓகே அசோக், நம்ம பாட்காஸ்ட் சீரீஸ்லாம் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த செஷன் நம்ம ப்ரீவியஸாக ஒரு செஷன் பண்ண மாதிரி இந்த எபிசோட்ல வந்து இது வந்து Q&A செஷன் தான். நிறைய பேர் வந்து நிறைய கொஸ்டின்ஸ், டவுட்ஸ் எல்லாமே நமக்கு அப்பப்போ போட்டே தான் இருக்காங்க. என்னதான் நம்ம வந்து பாட்காஸ்ட்ல நிறைய விஷயம் நம்ம பேசினாலும் மிஸ் பண்ண விஷயம் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. பட் அதெல்லாமே நம்ம அடுத்தடுத்த பாட்காஸ்ட்ல போடுறதுக்காக வச்சுட்டு இந்த கொஸ்டின்ஸாக கூட இருக்கும். பட் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அவங்களோட ப்ராப்ளம்ஸை வந்து ஷேர் பண்ணி, இல்லை இதுக்கு எனக்கு ஏதாவது சொல்யூஷன்ஸ் கிடைக்குமா, இல்லை இதுக்கு எப்படி ஹிப்னோசிஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நிறைய விஷயம் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் சில இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா நம்ம மிஸ் பண்ணலை அப்படின்றது அவங்களுக்கும் தெரியணும்ல. ஸோ அதுக்காக தான் ஒரு கமெண்ட் வந்து, நான் என்ற உள்ளுணர்வு அதிகரிக்கணும், இதுக்கு என்ன சார் பண்றது அப்படின்ற ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆமா, போன வீடியோல கீழே கமெண்ட்ல பண்ணியிருக்காங்க, நானுமே பார்த்தேன். இப்ப நான் என்ற உள்ளுணர்வை அவர் அதிகப்படுத்தணும்னா அவருடைய ப்ரொஃபைல் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். ஓகே. ஏன்னா இப்ப சிலர் வந்து எப்படின்னா செல்ஃப் கேர் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாம இருப்பாங்க. அவங்க நல்லா ஃபிட்டா இருக்கணும் அப்படின்றது இருக்காது. அதே போல அவங்களுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்க மாட்டாங்க. ஒரு 15 ரூபா செலவு பண்ணி ஒரு டீ கூட குடிக்க மாட்டாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வர்றாங்க அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு போய் ஒரு 1500 ரூபாய்க்கு லஞ்ச் வாங்கி கொடுப்பாங்க இல்லையா? இந்த மாதிரி இருக்கவங்களாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கட்டத்தில் தோணும் தெரியுமா, நான் ஏன் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கேன், எனக்கான முக்கியத்துவத்தை நான் கொடுக்கவே இல்லையே. அப்போ நான் அப்படிங்கிற ஒரு தன்மை அவருக்கு தேவைப்படுது. அந்த மாதிரி ஒரு நபராக இருந்தா அவருக்கு என்ன பண்ணணும், நான்கிற தன்மையை வர வைக்கிறதுக்கு அவரவே அவர் நேசிக்கணும். அந்த செல்ஃப் கேர், செல்ஃப் லவ், செல்ஃப் கேர் இதெல்லாம் இருக்கும் பொழுது அவருக்கு அந்த நான் அப்படிங்கிற தன்மை வரும். அல்லது சிலருக்கு ஸ்டேஜில் ஏறி பேசுறதுக்கு பயமா இருக்கலாம், ஃபியர் ஆஃப் பப்ளிக் ஸ்பீக்கிங் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது என்னால எல்லாம் பேச முடியாது, நான் ஸ்டேஜில் போய் நின்னேன்னா எனக்கு கை கால்லாம் நடுங்கிரும். அப்போ நான்கிற தன்மை அவருக்கு எப்படி இருக்கும், ஸ்டேஜில் கம்மியாக இருக்கு இல்லையா? அப்போ அவருக்கு இதுதான் அவருடைய சூழ்நிலை, அவருக்கு நான்கிற ஒரு தன்மை தேவைப்படுதுன்னா அந்த மாதிரி நபருக்கு மேடையில் தைரியமாக பேசுறது எப்படி, அதை சொல்லி கொடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறதன் மூலமாக நான் அப்படிங்கிற தன்மையை வர வைக்க முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் ஏற்ற மாதிரி அது மாறுபடும். இவர் பொதுவாக நான் அப்படிங்கிற தன்மையை எப்படி கொண்டு வர்றதுன்னு கேட்டிருக்காரு. அவரை பற்றின டீட்டெயில்ஸ் இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சதுன்னா அதுக்கான பதில் நம்ம தெளிவாக சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ கமெண்ட் பண்ணாங்க, நீங்களா இருந்தீங்கன்னா எங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் ஷேர் பண்ணுங்க. ஸோ அதை பற்றி நம்ம இன்னும் கூட நம்ம பேசலாம். நிச்சயமாக பேசலாம். ஆல்ரெடி ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். பட் இருந்தாலும் நம்ம அடுத்த Q&A செஷனில் வரக்கூடிய கமெண்ட்ஸை பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டினுக்கு நான் போயிடுறேன். ஓகே, ஸோ இன்னொருத்தர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வெயிட் லாஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. பட் அது நம்ம ஐ திங்க் ப்ரீவியஸான செஷன் போன எபிசோட்ல நம்ம பேசியிருக்கோம். அதனால அவரு நம்முடைய போன எபிசோட பார்த்தாரு அப்படின்னா அவருக்கு நிச்சயமா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இந்த கேள்வி கேட்டவருக்கு. கண்டிப்பா பாருங்க, அந்த லிங்க் கொடுத்துடலாம், அதை நீங்க பாத்துருங்க. ஓகே, நீங்க இந்த இது நீங்க ஆல்ரெடி கமெண்ட் படிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதான் அந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் பத்தியும் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலா ஒருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா, எனக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங் ரொம்ப பிடிக்கும், ஆனா எனக்கு ஒரு மாதிரி ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ மற்றபடி அவர் போட்டிருக்கிறதுனா ஓகே ஹிப்னோசிஸ்ல இருக்கு. ஓகே, அதுதான். ஸோ பப்ளிக் ஆங்ஸைட்டி, ஐ மீன் பப்ளிக் ஸ்பீக்கிங்ல வந்து ஒரு ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் இருக்கு, இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீங்கள் சொல்லிடுங்க. ஓகே, இதுக்கு ஹிப்னோ தெரப்பி அப்படிங்கிறது நிச்சயமாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, எல்லாரும் நம்ம கிட்ட ஹிப்னோ தெரப்பிக்கு தான் வரணுமா மேடையில் பேசுறதுக்கு அப்படின்னா இல்லை. அதுக்கு சில டெக்னிக்ஸ் அதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அவங்களே இந்த பேரியர்ஸ் எல்லாத்தையும் தாண்டி நிச்சயமாக வெளியில் வர முடியும். அதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, நம்முடைய ஃப்ரெண்ட் புபேஷ் தவே மும்பையில் இருக்கார் இல்லையா, அவர் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்லுவார். ஃபியர் அப்படிங்கிறதுக்கு ஒன்று சொல்லுவார், ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பியரிங் ரியல் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அது வந்து ஒரு ஃபால்ஸ் எவிடன்ஸ் தான். நான் மேடையில் ஏறி நின்னா நான் பயப்படுவேன்,
அப்படின்னு அந்த மனசு என்ன பண்ணுது, ம். நம்பிடுது. அது ரியல் எவிடன்ஸான கிடையாது, ஃபால்ஸ் எவிடன்ஸ். அந்த நேரத்துக்கு அது ரியலாக தெரியுது இல்லையா, ம். அதுதான் ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பியரிங் ரியல் அப்படின்னு சொல்றோம். ம். அப்போ என்னால முடியும், நான் ஸ்டேஜில் பேசுறதுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் தடையாக இருக்கு, ம். அந்த பயம் இருக்குல்ல, பயம்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு விதமான உணர்ச்சி, ம். எமோஷன். எமோஷன், லாஜிக், தேர் ஆப்போசிட் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ம். எப்ப உங்களுக்கு லாஜிக் அதிகமாக இருக்கும் அப்ப எமோஷன் குறையும். ம். எப்ப நீங்க அதிகமா உணர்ச்சி வசப்படுறீங்களோ, எமோஷன் அதிகமாகுதோ, அப்ப நீங்க லாஜிக்கா சிந்திக்க மாட்டீங்க. ம். கரெக்டா? எனக்கு லாஜிக்கும் உச்சகட்டத்துல இருக்கு, அதே நேரத்துல எமோஷனும் உச்சகட்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? கரெக்ட் இல்ல, முடியாது. வேரியா தான் இருக்கும். ஆமா, இது மேல ஏறும்போது இது கீழே இறங்கிரும், இது கீழே இறங்கும்போது இது மேல ஏறிடும். ம். அப்போ ஒருத்தருக்கு ஃபியர் இருக்கு அப்படின்னா, ம். ஃபியர் ஆஃப் பப்ளிக் ஸ்பீக்கிங், ஸ்டேஜ் ஏறுறதுக்கே பயப்படுறாருன்னா அவரு லாஜிக்கா அந்த பிரச்சனையை பார்க்கல அப்படின்னு அர்த்தம். ம். அப்ப லாஜிக்கா அவர் அந்த ப்ராப்ளமை பார்த்து ம். கேள்வி கேட்கும் பொழுது அந்த எமோஷனவே கொஸ்டின் பண்ணலாம் அவர் நினைச்சாருன்னா. இந்த பாரு, ம். என்கிட்ட எல்லாமே இருக்கு, நான் அந்த கண்டென்ட்டை நல்லா படிச்சிருக்கேன், ஸ்டேஜில் பேசுகிற அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், நான் பேசுகிற பேச்சை கேட்டு ம். ஆடியன்ஸ்ல இருந்து யாராவது ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிற கெப்பாசிட்டி எனக்கு இருக்கு, ம். இவ்வளவு விஷயம் எனக்குள்ள இருந்தும் நீ ஏன் என்கிட்ட வர்ற ம். அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, எப்ப எல்லாம் நம்முடைய உணர்ச்சிகளை அறிவுபூர்வமாக கேள்வி கேட்கும்போது ம். அந்த உணர்ச்சியினுடைய தாக்கம் குறையும் அப்படின்னு தான் சைக்காலஜி சொல்லுது. ம். சில நேரங்கள்ல அந்த எமோஷனை நாம லாஜிக்கா அணுகும்போது ம். சில பதில் நமக்கு கிடைக்கும். இப்போ எனக்கு ஸ்டேஜில் ஏறி பேசுறதுக்கு பயமாக இருக்கு, ம். இப்போ நான் என்ன பண்றேன், அந்த எமோஷனை பார்த்து கேள்வி கேட்குறேன். ம். இந்த பாரு ஃபியர், நீ ஏன் என்கிட்ட அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்க அப்படின்றப்போ நமக்கு ஒரு பதில் கிடைக்கும்ல. ம். அப்போ அந்த எமோஷன் எதனால வருது, எந்த காரணத்தோட வருது, அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ஹிடன் ரீசன் ம். இருக்கா அப்படின்றத பார்க்குறோம். இப்படி பார்க்கும்போது ஆமா, ம். நான் சரியா ப்ரிப்பேர் பண்ணல, ம். அதனால எனக்கு பயம் அப்படின்னு அந்த எமோஷன் சொல்லும். அப்போ அந்த பயத்தை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இப்போயே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு, சரியா ப்ரிப்பேர் பண்ணல. பண்ணல. அப்போ ப்ரிப்பரேஷன் அதிகப்படுத்துனீங்கன்னா என்ன ஆகும், கொஞ்சம் பயம் குறைஞ்சிரும். பயம் குறையும். ம். அல்லது அந்த பயம் என்ன சொல்லும், உனக்கு போதுமானாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ம். அதனால பயம் உனக்குள்ள வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் கிடைச்சிருச்சு, எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்தலாம். ம். இப்போ அந்த ஆடிட்டோரியம்ல ஆடியன்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணலாம், ம். போய் ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியோ 5 மணி நேரத்துக்கு முன்னாடியோ நம்ம அங்கே போயிட்டோம் அப்படின்னாலோ, அல்லதுக்கு அந்த ஆடிட்டோரியமுக்கு மொதல் நாளே நம்ம போகிறோம் அப்படின்னாலும் அந்த இடத்துல மெயின் ஸ்டேஜில் நம்ம ஒரு ரிஹர்சல் அப்படின்றது பார்க்கலாம் இல்லையா. ம். ஏன்னா இப்போ ஸ்கூலில் ஆனுவல் டே நடக்கும், கல்ச்சரல்ஸ், ம். அதுக்கு அந்த டான்ஸாக இருக்கட்டும் அல்லது ட்ராமாவாக இருக்கட்டும் எல்லாமே கிளாஸ் ரூமில் இருந்தே தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ம். ஆனால் அந்த ஆனுவல் டேக்கு முந்தின நாள் மெயின் ஸ்டேஜில், எந்த ஸ்டேஜில் ஆனுவல் டே அன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ ம். அதே ஸ்டேஜில் போய் ஃபைனல் ரிஹர்சல் அப்படின்னு வைப்பாங்க. ம். ஏன் அப்படின்னா அந்த ஸ்டேஜில் எந்த இடத்துல நிற்கணும், எப்படி பேசணும், எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் முதல்ல கொஞ்சம் கிடைச்சிரட்டும். டைரெக்டாக அந்த ஸ்டேஜில் ஏற்றி விட்டு ம். பசங்க பயந்துட்டாங்கன்னா என்ன அப்படின்னு முன்கூட்டியே ஒரு ரிஹர்சல் பண்ணுறாங்க, நடக்கும். அந்த மாதிரி ம். ஒரு ரிஹர்சல் அவங்க பண்ணலாம். அல்லது ஸ்டேஜில் நான் நிற்கிறேன், ம். ஆடியன்ஸ் எல்லாரும் என் முன்னாடி உட்காந்துருக்காங்க, அவங்க முன்னாடி நான் பேசுகிறேன், தைரியமாக பேசுகிறேன், ம். சொல்ல வந்த விஷயத்த ரொம்ப கிளாரிட்டியாக நான் எடுத்து சொல்கிறேன், என்னுடைய வார்த்தை உச்சரிப்புகள் ரொம்ப தெளிவாக இருக்குது. காரணம் எதனால் தெளிவாக இருக்குது அப்படின்னா ம். எனக்குள்ள கிளாரிட்டி இருக்குது. கிளாரிட்டி இருக்கும் பொழுது ம். என்னால் நிச்சயமாக தடுமாற முடியாது, எந்த தடுமாற்றமும் இல்லாமல் தங்கு தடை இல்லாமல் வார்த்தைகள் வரும் அப்படின்னு அவங்க ரொம்ப ஆழமா நம்புனாங்க. அப்படின்னாலே ம். கண்ணை மூடி அவங்க பேசுறதாக விஷுவலைஸ் பண்ணாலே, ம். இமேஜின் பண்ணாலே போதும், பாதி ஃபியர் குறைஞ்சிரும். கரெக்ட். ஸோ இதையெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பா.
இது நீங்கள் சொல்லும்போது நானும் சொல்கிறேன். இப்போ கூட எனக்கு இந்த ஸ்டேஜ் ஃபியர் அப்படின்றது இருக்கும். எவ்வளோ ஸ்டேஜ் நான் ஏறினாலுமே இந்த ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும். அந்த ஸ்டேஜ் ஃபியரை நான் வாண்டடாகவே நான் எடுத்துக்குவேன். ஏன்னா நம்ம அந்த ஆடியன்ஸுக்கு கொடுக்கக்கூடிய என்டர்டைன்மெண்ட்டை ப்ராப்பராக டெலிவரி பண்ணணும். பட் அந்த ஸ்டேஜ் ஃபியரை நான் எடுத்துக்கிட்டு தான் ஸ்டேஜில் ஏறுவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 2 to 3 minutes வந்து ஒரு சின்ன விஷுவலைசேஷன் டெக்னிக் நான் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? அந்த ஸ்டேஜ்ல நான் ஏறினதுக்கு அப்புறமா ஆடியன்ஸ் எல்லாமே இருக்காங்க. நான் பண்ற பர்ஃபார்மன்ஸை அவங்க ரசிக்கிறாங்க, சூப்பரா ஹாப்பியா வராங்க, கை தட்டுறாங்க. இதை நான் விஷுவலைசேஷன்ல நான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டேஜ் ஃபியரோட ஏறுவேன். பிகாஸ் ஐ ஹேவ் டு டெலிவர் த பெஸ்ட் அப்படிங்கிறதால. பட் த மொமெண்ட் நான் ஸ்டேஜோட சென்டருக்கு போனதுமே ஃபியரை நான் விட்டுட்டு தான் அந்த ஸ்டேஜ்ல அங்கே இருப்பேன். ஏறுற வரைக்கும் தான் இருக்கும். பிகாஸ் நான் அதை டெலிவர் பண்ணணுன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட. பட் இது எல்லாமே என்னன்னா விஷுவலைசேஷன் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சின்னதாக பண்ணுறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்ட், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் இதை தாண்டி நிறைய விஷயம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அஃப்கோர்ஸ் இதெல்லாமே அவங்க யூஸ் பண்ணி. இதில் இன்னொரு விஷயமும் நான் ஆட் பண்ணிடுறேன். இப்போ நியூரோ சயின்ஸ் படி பார்க்கும் பொழுது நம்ம உடம்புல ஸ்ட்ரெஸ்ஸை உற்பத்தி பண்ணக்கூடிய ஹார்மோன் என்னன்னா கார்டிசல். அந்த கார்டிசல் எப்ப எல்லாம் நம்ம உடம்புல உற்பத்தி ஆகுதோ அப்ப எல்லாம் ஸ்ட்ரெஸ் நமக்கு ஏற்படும். ஆனா இந்த கார்டிசல் ஒரு லிமிட்டட் அமௌண்ட்டா உற்பத்தி ஆகிறது என்ன கேட்டா நல்லதுதான். இப்போ நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு நான் ஒரு கான்ஃபரன்ஸ்ல போய் பேசணும். இன்னைக்கு திடீர்னு என்னை கூப்பிட்டு சொல்றாங்க, நாளைக்கு சாயங்காலம் வந்து நீங்க பேசுங்க, சைக்காலஜி பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. திடீர்னு நாளைக்கு சாயங்காலம் கூப்பிட்டாங்களே அப்படின்ற ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் எனக்கு இப்ப கிரியேட் ஆகும். அப்படி கிரியேட் ஆகும்போது இன்னும் 24 hours தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள நாம எப்படி ப்ரிப்பேர் பண்றோங்கிற அந்த ஸ்ட்ரெஸ் என் உடம்புல கொஞ்சம் கார்டிசலை உற்பத்தி பண்ணும். அந்த கார்டிசல் உற்பத்தி ஆகிறது என்ன கேட்டால் நல்லது தான். ஏன்னா அது உற்பத்தி ஆகும்போது தான் அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால தான் நான் நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள அவங்களுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் கொடுத்தா நல்லா இருக்கும், அதுக்கு இந்த ஷார்ட் டைம்ல நான் எதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனா நல்லா இருக்கும் அப்படியெல்லாம் என்னை சிந்திக்க வைக்கும். அந்த அளவுக்கு கார்டிசல் கூட உற்பத்தி ஆகலை, சுத்தமா ட்ரை ஆயிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? நாளைக்கா சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் எந்த முயற்சியுமே பண்ண மாட்டேன். அப்ப நாளைக்கு சாயங்காலம் ஏதோ கடனுக்குன்னு பேசி அந்த ப்ரோக்ராமவே சொதப்புறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால சின்னதா ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கிறது நல்லதுதான், அதுல தப்பு ஒண்ணும் கிடையாது. ஆனா அது ஒரு அளவுக்கு மீறி போச்சுன்னா நீங்க சொன்ன மாதிரி தேவையில்லாத பயமெல்லாம் வரும். கரெக்ட். சின்னதா ஸ்ட்ரெஸ் இருக்கிறது நல்லதுதான். இல்ல அதுதான் நான் வாண்டடா தான் இந்த ஃபியர் வச்சுப்பேன் நான், இருக்கட்டும் அது என்னோட அப்படின்ட்டு. ஏன்னா நான் அதை பெஸ்டா கொடுக்கணுங்கிற ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் எனக்கு அங்கேருந்து தான் வரணும். எத்தனை ஸ்டேஜ் ஏறி இருக்கும், பட் தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் இது இந்த விஷயம் இருந்ததுன்னா அதை பாசிட்டிவான ஒரு விஷயத்துக்கு எப்படி இந்த விஷயத்தை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். சூப்பர் அசோக். ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஓகே, வணக்கம் அசோக் சார் மற்றும் அருண் சார். எனக்கு 35 years ஆகுது. சம் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. சரிங்களா? நான் அதை அப்படியே ஃபுல்லாக படிக்கல, நான் அது என்னன்றதை நான் சொல்கிறேன். ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. இவருக்கு வந்து ப்ராப்பரான ஸ்லீப் இல்லை, நைட்டில் என்னால் தூங்க முடியறதில்ல. இதுக்கான நான் ஸ்டெப்ஸும் நான் எடுத்திருக்கேன், மெடிசன்ஸும் நான் எடுத்திருக்கேன். பட் ஆனாலும் அவரால் ப்ராப்பராக வந்து தூங்க முடியலன்றாங்க. இது வந்து இன்சோம்னியா தான். ஸோ இதுக்கு ஏதாவது ரெமிடி வந்து ஹிப்னோசிஸில் இருக்கா, எனக்கு சப்போர்ட் பண்ண முடியுமான்றது ஒரு கொஸ்டினாக இருக்குது. இது வந்து கமெண்ட்ல வரல, ஜஸ்ட் பர்சனல் மெசேஜா நமக்கு வந்தது. இப்போ 2 விதமான ப்ராப்ளம் இருக்கு, ஃபங்க்ஷனல், ஆர்கானிக். முதல்ல இந்த ஃபங்க்ஷனல் ப்ராப்ளம் அப்படிங்கிறது எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, லைஃப் ஸ்டைலில் ஏற்படக்கூடிய மாற்றம் காரணமாக நம்முடைய அன்றாட ஃபங்க்ஷனே கொஞ்சம் லேசாக மாறும் இல்லையா? நைட்டு ப்ராப்பராக தூங்குறது இல்லை, அல்லது நைட் ஷிஃப்ட் போயிருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு வருஷமோ 2 வருஷமோ நைட் ஷிஃப்ட்லேயே தொடர்ந்து வேலை பார்த்துருப்பாங்க. அப்போ பாடியோடைய ஃபங்க்ஷனே லேசாக மாறும் இல்லையா? மொத்தமாகவே மாறுதுங்கிறப்போ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பாடியே வந்து வேற மாதிரியா மாற ஆரம்பிச்சு. ஆமாம், மெட்டபாலிசம் எல்லாம் சேஞ்ச் ஆகுது. அப்படிங்கிறப்போ அது ஸ்டார்டிங்கில் அது ஃபங்க்ஷனல் அப்படின்னு இருக்கும். அப்புறமா அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாமே மாறிக்கும். அதை என்ன சொல்றோம்? ஆர்கானிக் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த ஃபங்க்ஷனல் அப்படிங்கிறது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம், ஆர்கானிக் அப்படிங்கிறது பிசியலாஜிக்கல் ப்ராப்ளம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நம்ம ஹிப்னோதெரப்பியை பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்க்கு ஹிப்னோதெரப்பியை நாம் அப்ளை பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இப்போ அவர் இன்சோம்னியால அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காரு, சரியா தூக்கம் வர மாட்டேங்குது. அப்படிங்கிறப்போ அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஒரு டாக்டரை போய் செக் பண்ணலாம். டாக்டரை போய் பார்த்து செக் பண்ணும் பொழுது
டாக்டர் சொல்கிறாங்க, மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, இவருக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை, இவருக்கு தூக்கமின்மைக்கு காரணம் முழுக்க முழுக்க வாழ்க்கை முறையில் ஏற்பட்ட மாற்றம் தான். அப்போது அதை சரி செஞ்சாலே இவருக்கு இந்த தூக்கம் சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு நிச்சயமாக நம்ம ஹிப்னோதெரப்பி மூலமாக அவங்களுக்கு தேவையான ஹெல்ப்பை நம்ம பண்ணலாம். அவங்களுடைய அந்த ஃபங்க்ஷன் பாடியில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இப்போ அந்த ஃபங்க்ஷனல் சேஞ்சை திரும்ப பழைய நிலைமைக்கு அவங்க தான் கொண்டு வர போகிறாங்க, அந்த கிளையண்ட்டு தான் கொண்டு வர போகிறாரு. அதுக்கு நாம் ஹிப்னோதெரப்பி மூலமாக ஹெல்ப் பண்ணலாம். எப்போ அந்த ஃபங்க்ஷனல் சேஞ்ச் அப்படிங்கிறது ஆர்கானிக் சேஞ்சாக உடம்புல உள்ளே போய் ஆர்கன்ஸவே மாற்றிருச்சு அப்படின்னா அதுக்கு அவங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஏதோ ஒன்று நிச்சயமாக எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டோட சேர்த்து அடிஷ்னலாக வேணால் அவங்க ஹிப்னோதெரப்பி எடுத்துக்கலாம். ஆனால் ஃபிசியலாஜிக்கல் ப்ராப்ளமாக அது மாறிடுச்சு அப்படின்னா ஹிப்னோதெரப்பியை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க அப்படின்னு அதை ஒரு ஸ்டாண்ட் அலோன் தெரப்பியாக நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு முடியாது. ஓகே, ஸோ என்னெல்லாம் டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்றது ஐ திங்க் கொஸ்டின் கேட்டவங்க நீங்கள் பார்க்குறீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. மற்றவங்களுக்கும் வந்து இன்சோம்னியா பற்றி கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கீங்க. பட் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபிசியலாஜிக்கல் ப்ராப்ளம் அப்படிங்கிறதும் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கும் என்னென்ன டிஃப்ரென்சஸ்? ஆமாம், ஏன்னா இப்போது மைண்ட் பாடி ரெண்டுக்கும் கனெக்ஷன் அப்படின்றது இருக்குது. சிலர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, சார் என்ன நான் உங்களுடைய பாட்காஸ்ட் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், அது என்ன உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் அதுக்கு ஹிப்னோதெரப்பியை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஜோசப் மர்ஃபி எழுதுன த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் புக் நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதில் பார்த்தீங்களா எவ்வளவு அற்புதங்களை ஜோசப் மர்ஃபி சொல்கிறாரு. மனசால திடமா ஒரு சிலர் நம்புறாங்க. அப்படி நம்பும் பொழுது அவங்க கேன்சரவே ஜெயிச்சிட்டாங்க. அப்ப கேன்சருங்கிறது உடல் சார்ந்த பிரச்சனை தானே. அப்ப மனசுல பாசிட்டிவா நினைக்க நினைக்க அதுக்கு பாடி ரெஸ்பாண்ட் பண்ணுதில்ல, அவங்க கேன்சர்ல இருந்தே வெளியில வந்திருக்காங்கல்ல. நீங்க ஏன் பிசியலாஜிக்கல் ப்ராப்ளம்க்கு மைண்ட் மூலமா ஏன் ஹீல் பண்ண முடியாது அப்படின்னு என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனா இதுல அவங்க பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா, மைண்ட் பவர் ஸ்ட்ராங்காக இருந்து ஹீல் ஆனவங்க யாராரோ அவங்கள மட்டும்தான் அந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. மைண்ட் பவர் ஸ்ட்ராங்காக இருந்தும் பாடி அதை ரெஸ்பாண்ட் பண்ண முடியாத அளவுக்கு, பாடி ரொம்ப வீக் ஆகி பாடி ரொம்ப டேமேஜ் ஆனவங்களுக்கு மைண்ட் பவர் ஸ்ட்ராங்காக இருந்தும் அந்த மைண்ட் பவர்னால எந்த பிரயோஜனமும் இல்லாமல் அவங்க பெரிய அளவுக்கு பாதிப்பை சந்திச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நபர்களை பற்றி அந்த புக்கில் எழுதாமல் விட்டாங்க இல்லையா. அப்போது மைண்ட் பவர்னு ஒன்று இருக்கு, அது பாடியில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது உண்மையாக இருந்தாலும் அது எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும்? இப்போ என் மைண்ட் பவர், எனக்குள்ளே இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ஸ், எனக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பிக்கை என்னுடைய பாடியில் ஒரு பயாலஜிக்கல் சேஞ்சை ஏற்படுத்துது. இப்போ எனக்கு காய்ச்சல் வருது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த காய்ச்சல்லாம் என்னை ஒன்றும் பண்ணாது, நாளைக்கு காலையிலேக்குள்ளே நான் சரியாயிருவேன் அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கிறேன். இப்போ எனக்கு காய்ச்சல் 102 டிகிரி இருக்குது, உங்களுக்கும் காய்ச்சல் 102 டிகிரி இருக்கு. நீங்களும் நான் எந்த அளவுக்கு நம்புறனோ அதே அளவுக்கு நீங்களும் நம்புறீங்க. எனக்கு நாளைக்கு காலையிலேக்குள்ள காய்ச்சல் சரியாயிரும் அப்படின்னு நம்புறீங்க. இப்ப நாளைக்கு காலையில் எழுந்திருக்கும் போது 2 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு காய்ச்சல் சரி ஆயிருக்கலாம், யாரோ ஒருத்தருக்கு காய்ச்சல் சரி ஆகாம கூட இருக்கலாம். காரணம் என்னன்னா, இது வெறும் மனசு மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. இதுல மனசும் இருக்கு, ஆனா உடம்போட பங்களிப்பும் நிறைய இருக்குல்ல. ஒவ்வொருத்தருடைய உடம்போட வாகு வேற வேறையாக இருக்கும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, பிசியலாஜிக்கல் ப்ராப்ளம்க்கு ஹிப்னோதெரப்பி எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கங்க, ஆனா ஹிப்னோதெரப்பியை மட்டுமே எடுத்துக்காதீங்க. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கங்க, கூடுதலா நீங்க ஹிப்னோதெரப்பியை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் இதுதான் இருக்கு. சூப்பர், தேங்க்ஸ் ஃபார் த கிளாரிஃபிகேஷன். ஓகே, ஸோ வில் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். எனிவேஸ், இப்போ கேட்ட கொஸ்டினுக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபுல் பாட்காஸ்டே பண்ணிட்டோம். ஸோ வில் ஸ்கிப் தட் கொஸ்டின். அவர் வந்து குவிட் ஸ்மோக்கிங் அப்படின்றத பற்றி கேட்டிருக்காரு. ஸோ இட்ஸ் நாட் ரெக்வயர்ட். ஓகே, சம்ஒன் இஸ் டீலிங் வித் செல்ஃப் டவுட் அண்ட் லோ கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து இந்த நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வருது, பாசிட்டிவ் மைண்ட் செட் அப்படிங்கிறதே இல்லை எனக்கு. இல்லை இன் சென்ஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நெகட்டிவ் தாட்ஸ்னால எனக்கு பாசிட்டிவ் மைண்ட் செட்டு வர்றதுக்கான தடைகள் இருக்குது. இது என்னோட மைண்டை என்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யணும், இதுக்கான அஃபர்மேஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. எனிவேஸ், ஓகே, அதை பற்றி டீல் பண்ணுவோம்.
இதை பத்தி நம்ம போன பாட்காஸ்ட்லயே பேசியிருக்கோம், அதுக்கு முன்னாடியும் கூட பேசியிருக்கோம். தாட்ஸ்னா என்ன, திங்கிங்னா என்ன, ஆமா நெகட்டிவ் தாட்ஸ் பத்தி நம்ம ஆமா அதை பத்தி எல்லாம் பேசியிருக்கோம். அது மட்டும் இல்லாம இப்போ போன பாட்காஸ்ட்லயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு பிடிஎஃப்பும் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, கரெக்ட். அது எல்லாமே அவங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள், அதில் இருக்கிற பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கமெண்ட்டு, சரிங்களா? மிஸ்டர் அசோக், ஆர் யூ அன் அட்வர்டைஸ்மெண்ட் ஃப்ரீக்? ஒய் ஆர் யூ ஷோயிங் ஆஃப் யுவர் செல்ஃப் இன் சோஷியல் மீடியா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமா. ஸோ 2 கொஸ்டின், என்ன ஆன்சர் பண்ண போறீங்க? எனக்கு வாட்ஸ்அப்ல வந்த மெசேஜ் இதை நான் உங்களுக்கு இன்னைக்கு காலையில ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா, இப்படி ஒரு கேள்வி வந்திருக்கு அப்படின்னு. நான் அந்த மெசேஜுக்கு எந்த ரிப்ளையுமே பண்ணாமலே வச்சிருந்தேன். ஓகே. ஏன் அப்படின்னா அதை பாட்காஸ்ட்லேயே பேசிக்கலாம் அப்படின்னு. அவரோட பேர் மிஸ்டர் சரவணன் அப்படின்னு இருந்துச்சு. அந்த நம்பர்ல இருந்து எனக்கு மெசேஜ் வந்தது. அவருடைய வாட்ஸ்அப் ப்ரொஃபைல பார்த்ததுல சரவணன் அப்படின்னு இருந்துச்சு. மிஸ்டர் சரவணனுக்கு நான் என்ன சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னா, அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறத ஒரு தவறான கண்ணோட்டத்துல பார்க்க வேண்டாம். ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா இல்லாத ஒரு தகவலை இருக்கிறதாக காமிச்சு மிகைப்படுத்தி, அதை எப்படி சொல்லலாம், எக்ஸாஜரேட் பண்றதுன்னு சொல்லலாமா, அல்லது போகஸ் பண்றதுன்னு சொல்லலாமா, இந்த மாதிரி பண்ணி காட்டுறது தான் அட்வர்டைஸ்மெண்ட். அப்ப அது மக்களை தவறா வழி நடத்துறது தான் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல அவங்க பாக்குறாங்க. அது இல்ல அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட்ன்றது என்னன்னா, மக்களோட கனெக்ஷனை கிரியேட் பண்ணி நம்மளை பத்தி எடுத்து சொல்றது தான் அட்வர்டைஸ்மெண்ட். எக்ஸாக்ட்லி அப்படிதான் நான் பாக்குறேன் இல்லையா? அப்படிதான் நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, 100-120 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கல. அந்த நேரத்துல மக்கள் எல்லாரும் சுதந்திரத்துக்காக பாடுபடணும் அப்படின்னு பாரதியார் நினைக்கிறாரு. அவர்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா, நல்ல ஒரு தமிழ் புலமை இருக்கு. அந்த புலமை காரணமா அவர் கவிதை எழுதுறாரு, பாடல்கள் எழுதுறாரு. எழுதி மக்களை போய் ஈஸியா ரீச் பண்றாரு. அந்த பாட்டுனால என்ன ஆகுறாங்க, மக்கள் இன்ஸ்பயர் ஆகி நாட்டோட விடுதலைக்காக போராடலாம் அப்படின்னு போராடுறாங்க. அப்போ அவர் எப்படி அப்ரோச் பண்றாரு, பாட்டு. அப்போ மக்களை அப்ரோச் பண்றாரு, மக்கள் கூட ஒரு கம்யூனிகேஷனை ஏற்படுத்துறாரு. இவர் சொல்ல வேண்டிய விஷயத்த மக்களுக்கு தெரியப்படுத்துறாரு. அப்ப மகாகவி பாரதியார் பண்ணது என்னது, அதுவும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம்ல. ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு மீனிங் கரெக்டான மீனிங் கொடுக்கும் பொழுது இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான். அப்போ இந்த மாதிரி மக்களோட கனெக்ட் பண்றதுக்கு மக்கள் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படுது. இப்ப பாரதியாருக்கு தேவையான விஷயம் என்ன, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கணும். அவர் ஒருத்தர்னால மட்டும் சுதந்திரத்தை வாங்கி தர முடியாது, மக்கள் எல்லாரும் சேர்ந்து போராடணும். அந்த ஒரு விஷயத்த அவர் மக்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு. அப்போ அதுக்காக அவர் என்ன பண்றாரு, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றத பண்றாரு. மகாத்மா காந்தி என்ன பண்றாரு, நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கணும், அப்ப மக்களோட போய் நம்ம களத்துல இறங்கணும், அப்ப மக்களை நம்ம பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம ஒரு பெரிய அட்வொகேட்டு, சவுத் ஆப்பிரிக்கா வரைக்குமெல்லாம் போயிருக்கோம், அங்கெல்லாம் வேலை பார்த்துருக்கோம். அப்படி இருக்கையில் நம்ம ஒரு அட்வொகேட்டா ஒரு கோட் ஷூட்டோட வந்துடலாமா அப்படின்னா இல்லை. இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சிம்பிளிசிட்டி தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரே ஒரு வேஷ்டியை மட்டும் கட்டிட்டு வந்துட்டார் இல்லையா. அது என்ன பண்றாரு, மக்கள் கூட ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்துறாரு, மக்கள் கூட ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துறாரு. அதுவும் ஒரு வகையில் என்னது, அட்வர்டைஸ்மெண்ட் தானே. அப்ப அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிறது கெட்ட வார்த்தை கிடையாது. ஓகே. இப்ப நாம என்ன பண்றோம், ஹிப்னோ தெரப்பி படிச்சிருக்கோம். பொதுமக்களுக்கு என்ன தேவைப்படுது, மனசுக்கு ஒரு ஆறுதல் தேவைப்படுது, அவங்களுடைய உளவியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுது. அப்போ அவங்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுது. என்கிட்ட ஹிப்னோ தெரப்பி இருக்கு, என்கிட்ட ஹிப்னோ தெரப்பின்ற ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு நான் சொல்லலைன்னு தெரியவே தெரியாது. அப்போ அதுக்காக நம்ம சோசியல் மீடியாவை யூஸ் பண்றோம். இதனால மக்களுக்கு பெனிஃபிட் இருக்கு, அவங்களால எனக்கும் பெனிஃபிட் இருக்கு. ஏன்னா நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு பணம் அப்படின்றது கிடைக்குது. அப்ப விளம்பரம் அப்படிங்கிறது ஒன்றும் தப்பான விஷயம் இல்லையே. அவர் கேட்டிருக்காரு, ஆர் யூ அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஃப்ரீக், நீங்க ஒரு விளம்பர பிரியரா அப்படின்னா எஸ், விளம்பர பிரியர். இப்ப அவர் மிஸ்டர் சரவணன் எந்த ஊர்ல இருந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாருன்னு தெரியாது. அவரு சொந்தமா தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காரா அல்லது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரா அப்படின்னு எனக்கு தெரியாது. இந்த ரெண்டுல ஏதோ ஒரு கேட்டகரியில அவர் இருக்கலாம் இல்லையா. இப்ப
அவர் ஏதாவது ஒரு வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பார்ல, அந்த இன்டர்வியூவரை ஏதோ இவருடைய திறமைகளை காமிச்சு அந்த இன்டர்வியூவரை இம்ப்ரெஸ் பண்ணி தான் நிச்சயமாக அந்த வேலையை வாங்கியிருப்பார். அப்போ அந்த இன்டர்வியூவர் என்ன பண்ணியிருப்பாங்க, சரவணன் பரவாயில்ல புத்திசாலியாக இருக்காரு, இவருக்கு இந்த வேலையை கொடுக்கலான்னு செலக்ட் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக. அப்போ சரவணன் அந்த இன்டர்வியூவில் என்ன பண்ணியிருக்காரு, தன்னை விளம்பரப்படுத்தியிருக்காரு. இல்லை அவர் வேலை பார்க்கல, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு சொல்லவே வேண்டியதில்லை. ஒவ்வொரு நாளும் கஸ்டமரை பார்த்து ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணி தான் ஆகணும். அப்போ நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஃப்ரீக்கு தான், நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஃப்ரீக்கு தான். இந்த மெசேஜ் அனுப்புன மிஸ்டர் சரவணன் கூட அவர் எங்கே இருக்காரு யார் என்னன்றது தெரில. ப்ரொஃபைல் பிக்சர் கூட பார்த்தேன், அதில் அவர் ஃபோட்டோ வைக்காம எம்டியாக தான் இருந்துச்சு. ஒருவேளை அவரோட நம்பரை நான் சேவ் பண்ணாமல் இருந்ததுனாலயா என்னன்னு எனக்கு தெரியல, எம்டியாக தான் இருந்தது. ஸோ அவர் எங்கே இருக்காரு அவருடைய விவரங்கள் எதுவும் தெரியல. பட் இருந்தாலும் அவரும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஃப்ரீக்கு தான் இல்லையா? அப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிறது ஒன்றும் ஒரு கெட்ட வார்த்தை இல்லையே, யார் வேணாலும் அதை யூஸ் பண்ணலாமே. அதாவது அவரு கேட்ட ஒரு கேள்விக்கு நீங்க சரவணனை ரொம்பவே அட்வர்டைஸ் பண்ணிட்டீங்க, சரிங்களா? கமெண்ட்டுக்கு ஆன்சர் பண்றன்ற பேர்ல நீங்க ரொம்பவே அவரை நீங்க விளம்பரப்படுத்தி பேசிட்டீங்க, சரிங்களா? பட் அவருக்கான அவருக்கான பதிலும் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன் அ குட் வே. அஃப்கோர்ஸ் வி ஆர் ப்ரொமோட்டிங் அவர் செல்ஃப் ஆஸ் வெல் அஸ் அவர் ஹிப்னோதெரப்பி. ஓகே, ஸோ அது நிறைய பேருக்கு பெனிஃபிட்டாக இருக்கிற பட்சத்தில் அதை நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கோங்கிறதுனால we are just sharing our தாட்ஸாக இருக்கட்டும், இல்லை எங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்கில்ஸாக இருக்கட்டும். there is nothing wrong நான் நினைக்கிறேன். நானுமே அதே தான் நான் ஃபீல் பண்ணுறேன். anyways, we'll move to the next question. So next question, ஓகே, நிறைய சேவ் பண்ணியிருக்கேன், அதில் பெஸ்ட்டாக நான் கேட்குறேன். ஓகே, எக்ஸாம் பற்றி நம்ம ஒரு தனி இதுவே பேசிடலாம். யா, ஐ திங்க் இது கரெக்டான கொஸ்டினாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ட்ராமாவில் இருந்திருக்கேன். ஐ திங்க் ஐ மூவிங் இன் டு அ நியூ ரிலேஷன்ஷிப் நவ். ஸோ எனக்கு இப்போவும் அந்த ட்ராமா கைண்ட் ஆஃப் என்னோட மைண்டில் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ வில் ஐ பி ஏபிள் டு, ஐ மீன் அவங்க அவங்களோட நியூ ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறாங்க அப்படிங்கிறனால இந்த ட்ராமாவை எடுத்துக்கிட்டு என்னால் போகிறதுன்றது அந்த ரிலேஷன்ஷிப்க்கும் என்னால் ஒரு கம்ப்ளீட்னஸில் இருக்க முடியாது. ஸோ ப்ராபப்ளி இதுக்கு ஏதாவது ஹிப்னோசிஸில் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இது நம்ம இந்த வீடியோ மூலமாக அவங்களுக்கு சஜஷன் கொடுத்து அந்த ட்ராமாவை ஓவர் கம் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா ட்ராமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஏரியா. அதுக்கு சின்னதாக ஒரு டெக்னிக், சின்னதாக ஒரு டிப்புன்னு ஒரு வீடியோ மூலமாக கொடுத்து ட்ராமாவை சரி பண்ணுறது. நம்ம இன்னர் சைல்டு ஹீலிங் அதை பற்றி ஒரு பாட்காஸ்டே கூட நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா? கரெக்ட். ஸோ இப்போ ஒருத்தருக்கு ட்ராமாவால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றப்போ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னர் சைல்டு ரொம்பவே டேமேஜ் ஆகி தான் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த இன்னர் சைல்டை ஹீல் பண்ணுறதன் மூலமாக எந்தெந்த எமோஷனை எல்லாம் சப்ரஸ் பண்ணி வச்சுருக்காங்க அந்த எமோஷனை எல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இன்னர் சைல்டு ஹீலிங்கில் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். கத்தார்சிஸ் அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் வச்சு அந்த சப்ரஸ்டு எமோஷன்ஸ், சப்ரஸ்டு ட்ராமா இது எல்லாமே ரிலீஸ் ஆகும் பொழுது அவங்களுக்கு அந்த ட்ராமாவை இவ்வளோ நாள் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு அதை ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை நம்ம எதிர்க்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதை எதிர்த்து நம்ம ஜெயிக்கவே முடியாது. அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே தான் இருக்கும். அப்போது எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படிங்கிற ஒரு அக்செப்டன்ஸை அவங்க வரவழைச்சிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அதை கடந்து போயிடுவாங்க. இது இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக அவங்க சொல்கிறாங்க, எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தது, இதை நான் ஏற்றுக்கிட்டு எப்படி போக முடியும் அப்படின்னு வேணா அவங்களுக்கு தோணலாம். ஆனால் அதுக்குரிய அந்த இன்னர் சைல்டு ஹீலிங், அந்த தெரப்பி எல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னா அவங்களால அந்த ட்ராமாவை கடந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு ப்ரெசன்ட் லைஃபுக்கு அவங்கள அடாப்ட் பண்ணிக்க முடியும். எக்ஸாக்ட்லி அசோக். இப்போ நானுமே தான் நினைக்கிறேன். என்னன்னா நிறைய பேர் என்கிட்டையும் கேட்டிருக்காங்க, எனக்கு இந்த ஒரு விஷயத்தெல்லாமே எனக்கு ஏதாவது நீங்கள் பண்ணி எனக்கு மறக்க வைக்க முடியுமா அப்படின்ட்டு. பட் நான் சொல்லுவேன், நம்மளோட மெமரிஸ் லைக் இது வரைக்கும் நம்ம கேரி பண்ணிட்டு இருந்தது பாஸ்டில் குட் அண்ட் பேட் எல்லாமே இருக்கட்டும்.
அண்ட் பேட் மெமரிஸ் கூட ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அதுலேருந்து ஏதாவது ஒரு லேர்னிங் நீங்கள் எடுத்திருப்பீங்க, அதுலேருந்து ஒரு டேக்அவே இருந்திருக்கும். ஸோ அது உங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் யோசிக்கும் போது ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காகவோ இல்லை உங்களுக்கு சம்திங் அது ஏதாவது உங்களுக்கு அதுலேருந்து எடுத்துக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ அதனால டோட்டலாகவே நீங்கள் அதை வந்து மறந்துட்டீங்க அப்படின்னா அகைன் நீங்கள் அந்த மிஸ்டேக்கை திருப்பி பண்ணுறதுக்கான சான்சஸும். ஆமாம். ஸோ நீங்கள் பாஸ்ட்டில் பண்ணதை திருப்பி ரிப்பீட் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்கும். ஸோ மூவ் ஆன் பண்ணுறதுங்கிறது தான் பெட்டர் ஆப்ஷன் இன் அ குட் வே. அதுக்கு எப்படி வந்து மூவ் ஆன் பண்ணணுன்றதுக்கு வந்து ப்ராபப்ளி நீங்கள் தெரப்பி எடுத்தால் தான் அது உங்களுக்கு கம்ப்ளீட் அதில் ஒரு. ஆமாம், ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்முடைய வியூவர்ஸ் கேட்கறதுக்கெல்லாம் அதுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக் அது நம்ம சொல்லி கொடுத்துடணும். யூடியூப்லேயே நிறைய நம்முடைய சேனலில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ட்ராமா அப்படிங்கிறது ஈஸியாக கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அது ஒரு பெரிய விஷயம். அதனால அதுக்கு ஏதோ ஒரு சின்னதாக இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்க, ட்ராமாங்கிறது சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு ராங்கான கைடன்ஸ் நம்ம கொடுத்து ஏற்கனவே பாதிப்பில் இருக்கிறவங்கள இன்னும் பெரிய பாதிப்புக்கு நம்ம ஆளாக்கிடக்கூடாது அப்படின்ற ஒரு. எக்ஸாக்ட்லி, இது வந்து அதுதான் எமோஷனல் ஹீலிங் தான். நம்ம வந்து ஏற்கனவே அவங்க கேரி பண்ணிட்டு இருக்கக்கூடிய எமோஷன் நீங்கள் அந்த சேம் நீங்கள் மெமரிஸை பார்க்கும்போது உங்களுக்கு ப்ராபப்ளி ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எமோஷன் எம்பர்ட் பண்ணி த்ரூ ஹிப்னோதெரப்பி பண்ணிங்கன்னா நீங்கள் அதை திருப்பி பார்த்தா கூட உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே இருந்த அந்த பாஸ்ட் ட்ராமா உங்களுக்கு ஃபீல் ஆகாது. ஓகே, என் லைஃப்பில் எதுவும் நடந்திருக்கு, இந்த மாதிரியே இருந்திருக்கு அப்படின்ற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் தென் யூ வில் மூவ் ஆன் டு யுவர் நியூ லைஃப். பட் இதை நீங்கள் வேணாம் அப்படின்னு நீங்கள் நெக்லெக்ட் பண்ணுறதை விட ஐ மீன் லைக் வேற ஒரு எமோஷன்ஸை நீங்கள் எடுத்து இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா தட் வில் பி லைக் அ நியூ பெர்ஸ்பெக்டிவ். ஆமாம், யா, சூப்பர் அசோக். ஐ திங்க் இந்த பாட்காஸ்ட்டுக்கு இது போதும்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. அடுத்தடுத்த Q&A செஷன்ல நம்ம இது வந்து ஒரு கீப் இட் ஷார்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ரொம்ப நீங்க பேசுறீங்க, ஒரு 1.5 hours 2 hours இருக்கு. இது வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருந்தாலுமே எனக்கு கேட்கறதுக்கான டைம் கொஞ்சம் ஷார்ட்டரா இருந்தா பெட்டரா இருக்கும்ன்ற ரெக்வெஸ்ட்னால தான் we are keeping it very short. ஓகே, ஸோ என்னோட கொஸ்டினும் நான் இதில் ஆட் பண்ணிக்குவா? தாராளமாக கேளுங்க. பண்ணிக்கலாம்ல. அடுத்த ஹிப்னோசிஸ் ஒர்க் ஷாப் எப்போ பண்றீங்க? ஐ திங்க் ஜூன் சொல்லியிருந்தீங்க. ஆமாம். ஸோ அதுக்கு ஜூன்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? ஜூனுக்கு இன்னும் டேட் மட்டும் ஃபைனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. பண்ணிட்டு நம்ம யூடியூப் சேனல்ல இன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஆமா, ஏன்னா அதுக்கும் சில ரெக்வெஸ்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. நாங்களும் லேர்ன் பண்ணணும், எங்களுக்குமே பேசிக்ஸ். ஏன்னா நாங்கள் நிறைய பார்க்குறோம். ஸோ we are also want to ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் லேர்ன் பண்ணுறதுக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் பை த டைம் இந்த வீடியோ வெளியில் வரும்போது அது டேட்டும் வந்துருச்சுன்னா நம்ம ஷேர் பண்ணலாம். நிச்சயமாக இந்த வீடியோ எடிட் ஆகி வரும்போது அதுக்குள்ள நம்ம டேட் ஃபைனலைஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த வீடியோனுடைய டெஸ்கிரிப்ஷன்லேயே அதையும் நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். கண்டிப்பாக அடுத்த ஒர்க் ஷாப் என்னைக்குங்கிறது. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ. see you in the next video. முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிடலாம். யார் எஸ்எஸ்எல்சி கம்ப்ளீட் பண்ணலையோ அதை உடனே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நம்ம சொல்லக்கூடிய எஸ்எஸ்எல்சி சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.